வணக்கம். நம்ம நேற்று திரு விஜய் வர்சஸ் ரஜினிகாந்த் இந்த மோதலானது ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு எல்லாமே திரு விஜய் அவர்களாலையும் ஆதவ அர்ஜுனாவும் வாரூம்ல திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் உக்தி, ரஜினிகாந்தை தாக்குவது என்று தாவகா முடிவெடுத்தது திட்டமிடப்பட்ட அரசியல் உக்தி அப்படின்னு பார்த்தோம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் திமுகவுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியாக இருந்த 16% சிறுபான்மை மக்கள் இந்த முறை அவருடைய வாக்கானது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த திரு ஜோசப் விஜய் அவர்கள் இருப்பதால அந்த வாக்கு பிரியும் அப்படிங்கக்கூடிய அரசியல் கருத்து இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் இருக்கிறார, அவர் ஏற்கனவே அவருக்கும் விஜய்க்கும் உள்ள ஈகோ கிளாஷ் வேற நடந்து கொண்டிருக்கின்றது. ரஜினிகாந்த் கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவாக சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார். கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கக்கூடிய ஏவாவை எழுதின புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசும்போது கலைஞரை மாத்திரம் புகழ்ந்து பேசல, திமுகவையும் புகழ்ந்து பேசுகிறார். திமுகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம், அது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. யாராலையும் அதை வீழ்த்த முடியாது. 10 வருஷம் 12 வருஷம் ஆட்சியில் இழந்தா கூட அவர் கட்சி அப்படி கலைஞர் கட்டுக்கோப்பா வச்சிருந்தார். ஆனா இப்ப 5 வருஷம் ஆட்சி இல்லைன்னா கூட திண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே அவர் லைட்டா அவர் தாக்கிட்டு போயிருப்பார். இப்ப அதே மாதிரி மார்ச் 1ஆம் தேதி நடந்த அந்த ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவில் கூட அவர் ட்விட்டர்ல ஒரு வாழ்த்து செய்தி போட்டுருக்கலாம், அறிக்கை வெளியிட்டு இருக்கலாம். ஆனா அவர் ஆதரிச்சு வீடியோவே வெளியிடுறாரு. அதை திமுக அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகின்றார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில பிஜேபி தலைமையில விஜய் சேர போறார் அப்படிங்கிற செய்தி வேக வேகமாக கடந்த ஒரு வாரமாக பரப்பப்பட்டது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் சரி, திரு நயனா நாகேந்திரனும் சரி மறுப்பு தெரிவிச்சப்பவும் கூட அந்த செய்தி பரப்பிக்கிட்டே இருந்தாங்க மீடியாவுக்கு. அது விஜய் மீது உண்டான நம்பகத்தன்மையை சிறுபான்மை மக்கள்கிட்ட கேள்விக்குறியாக்குவதான் அதனுடைய நோக்கம். இதுக்கு பின்னணியில திமுக இருக்கு அப்படின்னு விஜய் கருதுறார். அதனாலதான் திட்டமிடப்பட்டு ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்தை தாக்கி பேசுகிறார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, சிஸ்டத்தை மாற்றணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா திமுக மிரட்டல்னாலதான் வரல. ஆனா இன்னைக்கு அவரே ரெட் ஜெயின் மூவிஸுக்கு நடிக்க போயிட்டாருன்னு சொல்றாரு. இதன் மூலம் 2 கருத்தை சொல்றாரு. ஒன்னு, ஏற்கனவே திரு மோடி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர், இந்துத்துவா சக்திகளுக்கு நெருக்கமானவர் சொல்லப்படக்கூடிய ரஜினிகாந்தை தாக்குவதன் மூலமாக நாங்க பிஜேபி கூடவோ இந்துத்துவா சக்திகளோட எந்தவித கூட்டணியிலும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை தெளிவுபடுத்துகிறார். இது நம்பர் 1. நம்பர் 2, திரு ஸ்டாலின் அவருடைய பேரன் இன்பநிதியுடைய தயாரிப்புல ரெட் ஜெயின் மூவிஸ்ல ரஜினி கமலும் இணைந்து நடிக்க போறாங்க. அதனால ஏற்கனவே இந்துத்துவா சக்திக்கு நெருக்கமான ரஜினிகாந்த் திமுகவும் நெருக்கமா இருக்கிறாரு. அதனால பிஜேபிக்கும் டிஎம்டிக்கும் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அப்படிங்கிற மெசேஜ் நம்பர் 2. இதை அவங்க தெளிவாக கன்வே பண்ணுகிறார்கள். இதுதான் அந்த அறிக்கையினுடைய நோக்கம், அந்த தாக்கத்தினுடைய நோக்கம். சரி, இதுல ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அதுல ஒவ்வொரு வார்த்தைகள், அதுக்கு பின்னணி அரசியல். அதே மாதிரி திமுக தரப்புல திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ ரியாக்ட் பண்ணாமல் லோ ப்ரொஃபைல் கூட ரகுபதியை வச்சு ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணம் அரசியல். இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.